அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. மனதில் எண்ணும் எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் ஒருவரது வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிந்தனைகள் பொதுநலமாக இருந்தால் அதனால் விளையும் பலன்களும் ஒருவருக்கு நன்மையே தரும் என்பதை விளக்கும் ஒரு ஆன்மீக கதையை பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். விவசாயி ஒருவர் தனது ஜாதகத்தை காட்டி பலன் பெறுவதற்காக ஜோதிடர் ஒருவரிடம் சென்றார். அந்த ஜாதகத்தை பார்த்த ஜோதிடருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், அன்று இரவுக்குள் அந்த விவசாயியின் உயிர் அவர் உடலை விட்டு போய் அவருக்கு மரணம் நிகழும் என விதி இருந்தது. இதை அந்த விவசாயியிடம் எப்படி சொல்வது என்று தயங்கிய ஜோதிடர் அவரிடம், இன்று என்னால் ஜோதிடம் சொல்ல முடியாது, நாளை காலை வாருங்கள், அதுவரை இந்த ஜாதகம் என்னிடம் இருக்கட்டும், போய் நாளை காலை வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். ஏமாற்றத்துடன் ஜாதகத்தை ஜோதிடரிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார் அந்த விவசாயி. அப்போது திடீரென மேகம் திரண்டு பெருமழை பெய்ய தொடங்கியது. மழையில் நனையாமல் இருக்க அந்த விவசாயி அருகில் தென்பட்ட ஒரு பாழடைந்த கோயில் மண்டபத்துல போய் நின்றார். மழையிலிருந்து தப்பிக்க கோயில் மண்டபத்துல ஒதுங்கியவரின் பார்வை அந்த பாழடைந்த சிவன் கோவிலையும் அந்த மண்டபத்தின் அழகையும் ரசிக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அவரது மனதில், தம்மிடம் மட்டும் பெரும் செல்வம் இருந்தால் இந்த சிவன் கோயிலையும் மண்டபத்தையும் புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தலாமே என்று நினைத்தார். அவரது இந்த எண்ணலோட்டம் அதோடு நின்றுவிடாமல், தாம் புதிதாக நிர்மாணிக்கும் இந்த சிவன் கோயில் எத்தனை எழிலோடு இருக்கும் என்பதையும் அக்கோயில் கும்பாபிஷேகத்தையும் கற்பனையிலேயே கண்மூடி ரசிக்கத் தொடங்கினார். கற்பனை கலைந்த அந்த விவசாயி சட்டென கண்களை திறந்து பார்த்தபோது அவரது முகத்துக்கு நேராக ஒரு கருநாகம் படமெடுத்தபடி நின்றிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கருநாகத்தை கண்ட அடுத்த நொடி அந்த விவசாயி அலறி அடித்து கொண்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறினார். அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியேறிய அடுத்த நொடி மழையின் வேகத்தால் அந்த மண்டபம் தரைமட்டமாக இடிந்து விழுந்து நொறுங்கியது. அதை கண்டு பேரதிர்ச்சியுற்ற அந்த விவசாயி அந்த கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு தனது வீடு நோக்கி சென்றார். அடுத்த நாள் காலை அந்த விவசாயி நேற்று ஜாதகத்தை கொடுத்த ஜோதிடரை காணச் சென்றார். அந்த விவசாயியை கண்ட ஜோதிடருக்கு பெரும் வியப்பு. காரணம், தமது ஜோதிட கணிப்பின்படி அவர் இப்போது உயிரோடு இருக்க முடியாதே என்பதுதான். அது எப்படி என்பதை அறிந்து கொள்ள நேற்று நிகழ்ந்த நிகழ்வுகள் குறித்து அந்த விவசாயியிடம் கேட்டார் ஜோதிடர். விவசாயியும் நேற்று மழை ஆரம்பித்ததிலிருந்து தனக்கு நடந்தவற்றை ஜோதிடரிடம் ஒன்று விடாமல் கூறினார். அதை கேட்டு வியந்த ஜோதிடர் ஜோதிட நூலை ஆராய்ந்த போது, பாழடைந்த ஒரு சிவன் கோவிலை யார் ஒருவர் புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்துகின்றாரோ அவரது தலைவிதி சிவபெருமானால் மாற்றி எழுதப்படும், மரணத்தையும் வெல்லும் சிவன் கோயில் புனரமைப்பு என்றிருந்தது. பாழடைந்த ஒரு சிவன் கோயிலை கற்பனையிலேயே புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தியதற்கே அந்த விவசாயியின் தலைவிதி மாற்றி எழுதப்பட்டது என்றால், நிஜ வாழ்வில் சிவன் கோவிலுக்கு செய்யப்படும் கைங்கரியம் எத்தனை பெரிய பலன்களை பெற்றுத்தரும் என எண்ணி வியந்தார் அந்த ஜோதிடர். அதோடு அந்த விவசாயியின் ஜாதகத்தை பார்க்காமலேயே, உனக்கு தீர்க்க ஆயுசு, கோடி புண்ணியம் செய்த பலன் உனக்கு உண்டு என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் அந்த ஜோதிடர். சிவபெருமானுக்கு செய்யும் கைங்கரியம் உங்க தலை விதியையே மாற்றிவிடும் என்று இதிலிருந்து தெரிந்து கொண்டீர்களா? முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் சிவபெருமானுக்கு நாம் செய்யும் கைங்கரியம் நம் தலையெழுத்தையே மாற்றும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.